வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டான சாம்பார் சாதம் பிசிபேலாபாத் சூப்பராக நம்ம லஞ்சுக்கு செய்து கொடுக்கலாங்க. எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். இப்போ அரிசியும் பருப்பும் நான் தனித்தனியாக வேக வச்சுட்டேங்க. புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்கு 1, கத்திரிக்காய் ஒரு 2 அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவு வெள்ளை உளுத்தம்பருப்பு அதையும் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அதையும் போட்டுக்கலாம். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தனியா போட்டு வறுத்து அதையும் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஒரு பட்டை 2 லவங்கம் அதையும் நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவு மிளகாய் ஒரு 5-6 வறுத்து எடுத்து வச்சிடலாங்க. கசகசா ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெயிலே வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பொருளை நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க. அதில் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் நம்ம புளியும் கரைச்சி வச்சிடலாங்க. இப்போ இந்த வெங்காயத்தோடையே நம்ம கட் பண்ண காய்கறிகள்லாம் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டுட்டு வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாங்க. புளி தண்ணி ஊற்றிட்டு இதுவும் நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ இந்த பொருளை நம்ம நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ இந்த காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பொடி வகையை போட்டுடலாம். பொடியை இதில் போட்டுடலாங்க. போட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க. மூடி வச்சிடலாம். இப்போ பருப்பு ஒரு 1/4 டம்ளர் அளவு வேக வச்சு இறக்கி வச்சுட்டேங்க. இப்போ அந்த பருப்பு வேக வச்சு அந்த பருப்பை இதில் போட்டுக்கலாம். கொதிச்சிட்ருக்கிற இந்த குழம்புல போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதில் தேவையான வெந்நீர் ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு நல்லா கலந்து கொதிக்க வச்சுக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம இது 1/4 டம்ளர் பருப்பு வேக வச்சுக்கலாம். இப்போ அரிசியும் நல்லா வெந்துருச்சுங்க. நான் இது வடித்த சாதம் தான் இதில் யூஸ் பண்ணேன். இப்போ இதை நல்லா குழைவாக கடைஞ்சிக்கலாம். இப்போ பச்சை வாசனை போக இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. புளியோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த குழம்பை நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் மாற்றி வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சிடலாம். கடாய் வச்சுட்டு வேக வச்சுருந்த சாதத்தை போட்டுடலாங்க. இப்போ அதை கொதிச்சிட்ருக்கிற குழம்பு இதில் மேலே அப்படியே ஊற்றிடலாம். தேவையான அளவு நம்ம ஊற்றிடலாங்க. இதில் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருந்த குழம்பு எல்லாத்தையுமே இதில் ஊற்றிட்டேன். போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் உப்பு பத்தலைன்னா கூட நம்ம செக் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வெந்நீரும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தளர்வாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக இதில் வெந்நீரை ஆட் பண்ணிடலாம். நல்லா இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோங்க. கொதித்தது நம்ம இன்னொரு ஸ்டவ்வுக்கு இதை இறக்கி வச்சிடலாம். நல்லா இதெல்லாம் கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2-3 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாங்க. கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுட்டு இந்த குழம்பு மேலே ஊற்றிடலாம். சாம்பார் சாதம் மேலே அப்படியே போட்டுடலாங்க.
போட்டுட்டு இதில் 2-3 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றினா நல்லா கமகமன்னு நல்லா வாசனையாகவும் ரொம்ப அருமையாகவும் இருக்குங்க. இந்த போல் நம்ம சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் சாம்பார் சாதம் செய்யலாங்க. பிசிபெல்லாபாத் ஈஸியாகவும் செய்யலாம். தேவையான காய்கறிகளும் நம்ம இதில் வேக வச்சு போட்டுக்கலாங்க. நல்லா கலந்துட்டு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் அப்பளம் பொரிச்சிருந்தாங்க. சாம்பார் சாதத்துக்கு அப்பளமும் நல்ல பொருத்தமான சைட் டிஷ்ஷுங்க. இதையே நம்ம பொரித்து எடுத்து வச்சிடலாம். டேஸ்டான சிம்பிளான இந்த சாம்பார் சாதம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.